நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே அனைவருடைய ஒத்துழைப்போடும் மிகச்சிறப்பாக நடந்திருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே நாங்கள் வெற்றி பெறுவோம். ஒரு சில விஷயங்கள் எங்களுடைய கவனத்திற்கு வந்ததை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். எங்களுடைய கவனத்திற்கு வந்ததும் நாங்கள் நேற்றைய தினம் அனைவருமே ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக சென்று அந்த பகுதிகளிலே பார்த்த போதும் கவனத்திற்கு வந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் எந்த பாகத்தில் வாக்கு இருக்கிறது, எந்த வாக்குச்சாவடியில் வாக்கு இருக்கிறது என்ற சீட்டுகள் எல்லாம் ரசீதுகள் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்கப்படுகிறது, ஒவ்வொரு வாக்குக்கும் கொடுக்கப்படுகிறது. இன்னும் ஆன்லைன்ல போய் பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய இந்த வாக்களிக்கின்ற அறை அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கேட்டுக்குள்ள நுழைந்தவுடன் வலதுபுறமா இடதுபுறமா என்று கூட அந்த செய்திகள் தெளிவாக இருக்கின்றன. இந்த லிங்க்ல போய் பார்த்தோம்னு சொன்னா கூட்டம் இருக்குதா இல்லையா இதை கூட நாம் தெரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு விவரங்கள் வந்த பிறகு இன்னும் அந்த காலம் போலவே தேர்தல் வாக்குச்சாவடிக்கு முன்பாக கட்சிகளின் சார்பாக அந்த கவுண்டர்கள் வைத்திருக்கின்ற அந்த பணி என்பது தேவையா என்ற கேள்வி எனக்குள் வருகிறது. தேர்தல் கமிஷன் செலவுகளை குறைக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இதுவெல்லாம் தேவையா என்ற எண்ணத்தை நான் தேர்தல் கமிஷனுக்கும் இதை கொண்டு போய் சேர்த்து இருக்கின்றேன். அதையெல்லாம் அவர்கள் பார்க்க வேண்டும். அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் வாக்குச்சாவடிகளிலே இருக்கிற அதிகாரிகளுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் நான் வாக்களித்த வாக்குச்சாவடியிலே கூட காலையில் 7 மணிக்கு சென்றால் 7:30 வரை நான் வாக்களிக்க முடியவில்லை. அந்த எந்திரத்தில் சிறிய பிரச்சனை இருந்தது. அது பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றுமில்லை. அந்த கனெக்ஷன்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். அதை கூட அங்கே இருக்கிற அந்த அதிகாரிகள் சரி செய்ய முடியாமல் தடுமாறினார்கள். பிறகு 1/2 மணி நேரம் கழித்து அதற்கான டெக்னீஷியன் வந்து சரி செய்து ஒன்றுமே இல்லை, வந்த உடனே ஒரு 5 செகண்ட்ல அது ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த பயிற்சிகள் போதவில்லையோ என்கிற அந்த எண்ணம் எனக்கு இருக்கிறது. அதை தேர்தல் கமிஷனுக்கு நாம் கொண்டு போய் சேர்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. கண்டிப்பாக செலவுகள் குறைக்கப்பட வேண்டும். இந்த தேர்தலிலே 95 லட்சம் ரூபாய் ஒரு வேட்பாளருக்கு செலவாக கொடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் 95 லட்சம் ரூபாய் செலவு செய்ய முடியுமா? அப்போ ஒரு ஏழை மக்களுக்கு தேர்தல் என்பதை யோசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஜனநாயகத்திலே நாம் மறுக்கிறோம். அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த தேர்தல் செலவுகளை 95 லட்சம் ரூபாய் செலவு செய்யலாம் என்று சொன்னால் அந்த வேட்பாளருடைய நிதி நிலைமையை பொறுத்து அப்ப அரசாங்கமே கொடுக்க வேண்டும் அல்லவா? சரியான ஒரு தளம் எப்படி வரும்? ஒருவர் 95 லட்சம் ரூபாய் செலவு செய்யக்கூடிய அந்த திறமை படைத்தவர், இன்னொருவர் செலவு செய்ய முடியாது. அப்ப 2 பேருக்கும் சமதானம் எப்படி வரும்? இதையெல்லாம் தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக ஆராய வேண்டும். இதையெல்லாம் விட்டுவிட்டு நாடு முழுவதும் ஒரே நாளிலே தேர்தல் நடத்த முடியாத ஒரு நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருப்பது எந்த விதத்திலும் நியாயமாக தெரியவில்லை. தேர்தல் செலவுகள் கண்டிப்பாக குறைக்கப்பட வேண்டும். ஏன்னா இது தேர்தல் செலவுகளை குறையுங்கள் என்று வேட்பாளர்களிடத்திலோ அரசியல் கட்சிகளிடத்திலோ சொல்வதால் செலவுகள் குறையாது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் நகராட்சி பகுதிகளிலே பேரூராட்சி பகுதிகளிலே சுவர் விளம்பரங்கள் செய்யக்கூடாது என்று ஆரம்பத்தில் சொன்ன போது அது முடியுமா என்றெல்லாம் யோசித்தோம். ஆனால் இன்றைக்கு பேரூராட்சி நகர பகுதிகளிலே சுவர் விளம்பரங்கள் செய்வது கிடையாது. அந்த செலவுகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக அப்படிப்பட்ட சட்டங்களை ஒரு வலுவாக்குதல் மூலமாகத்தான் தேர்தல் செலவுகளை குறைக்க முடியும். அதே போல வாக்காளர்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்று நாம் என்னதான் பிரச்சாரம் செய்தாலும் இந்த நிலையை தாண்டி வாக்குகள் பதிவாவதில்லை. அதான் இருக்கிற நிலைப்பாடு. அப்ப அடுத்த கட்டத்திற்கு தேர்தல் கமிஷன் செல்ல வேண்டும். தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் அப்ப அந்த வேறு மோடுக்கு தேர்தல் கமிஷன் போயிடும். ஏதாவது அரசுடைய சலுகைகள், ஏதாவது ஒரு எப்படி சொல்றது, தண்டனைன்னு சொல்ல முடியாது, பட் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஓட்டு போட்டு தான் ஆகணும் அப்படியான. ஏன்னா நம்ம கொரோனாவில் எல்லாருமே ஊசி போட வச்சோம், முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு கூட போட வச்சோம். அது நம்மளால முடியுது இல்லை. அப்போ தேர்தலில் ஓட்டு போட்டு தான் பல நாடுகளில் இருக்கு. பல நாடுகளில் 100% வாக்களிக்க வேண்டியது கட்டாயம் என்ற நிலை இருக்கிறது.
இன்னும் அதை செய்யணும். ஏன்னா அப்படி பார்க்குறப்ப நீங்கள் நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 35% பேர் வாக்களிக்கிறது இல்லை, 30-35% பேர் வாக்களிக்கிறது இல்லை. அப்போ 35% பேர் அப்படின்னு சொன்னால் எத்தனை கோடி? 50 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50 கோடி ஓட்டு போடுறதில்ல. ஒரு இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் 50 கோடி பேர் வாக்களிக்காம தான் நம்ம வந்து மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறோம், பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம், முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னால் அப்போ ஜனநாயகத்தில் எங்கேயோ ஓட்டம் இருக்குன்னு அர்த்தம். அதனால் தேர்தல் கமிஷன் இந்த வாக்களிப்பதை கட்டாயப்படுத்துகின்ற வகையிலே எதையாவது செய்ய வேண்டும் என்று இந்த தேர்தலிலே நான் பார்த்த அனுபவங்களை என்னுடைய கவனத்திற்கு வந்ததை வைத்து நான் அந்த கோரிக்கையை தேர்தல் கமிஷனுக்கு வைத்துக் கொள்கிறேன். கொக்கராயன்பேட்டை நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் கொக்கராயன்பேட்டை என்ற ஊராட்சியினுடைய வாக்குச்சாவடி. பாமகவுக்கு அதிமுக தொய்வு ஏற்படும் சொல்றீங்க. அந்த தொய்வை பார்த்தா பாஜகவுக்கு 2ஆம் இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு நம்ம தொகுதியில் வாய்ப்பு இல்லை. கழக நிலவரப்படி நம்ம தொகுதியில் அதிமுக தான் 2வது இடத்துக்கு வரும். ஓவரால் தமிழ்நாடு தொகுதி வைஸ் அது வேறுபடும். ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த கல நிலவரத்தை பொறுத்து வேறுபடும். ஏன்னா பிஜேபி பொறுத்த அளவுக்கு ப்ரூவ்டு ஓட்ஸ் கிடையாது. நிரூபிக்கப்பட்ட வாக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்படி ஜட்ஜ் பண்ணலாம். தமிழ்நாடு பூரா இது அப்படி அல்ல. அந்த தொகுதிகளிலே இருக்கிற மனநிலை, நிற்கின்ற வேட்பாளர், இதை பொறுத்து அது வரும். ஆனால் ஓவரால் தமிழ்நாடு பற்றி பிஜேபி பேசக்கூடாது. நாமக்கல்லை பொறுத்தவரை அவர்கள் ஒரு என்னை பொறுத்தவரை பாமக கூட்டணியோடு சேர்த்து 10% வாக்குகள் வாங்க வாய்ப்பு. நேற்று ஒரே கட்டமாக தேர்தல் நடந்திருக்கு. எவ்வளவு இந்தியா கூட்டணி எவ்வளவு சீட்டு வர வாய்ப்பு? நேற்றைய தேர்தல் நிலவரங்களை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளும் பாண்டிச்சேரி தொகுதியும் சேர்த்து 40 தொகுதிகளும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். ஆனால் எங்களுடைய அந்த வெற்றி என்பது, வெற்றி கணக்கு என்பது தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி டெல்லியிலே ஆட்சி அமைக்கும். ஏன்னா வட மாநிலங்களிலே இருக்கிற நிலைப்பாடு மாறி இருக்கிறது. என்னை பொறுத்தவரை பிரதமர் மோடிக்கான அந்த எதிர்ப்பு 19 விட இப்போது வலுவாக இருக்கிறது. தேர்தல் ஆரம்பிக்கும் போது இருந்ததை விட இப்போது பிரதமர் மோடி அவர்களுக்கு அந்த எதிர்ப்பு தமிழகத்திலேயே அதிகமாக இருக்கிறது. காரணம், இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான், அதே போல எடப்பாடி பழனிசாமி உட்பட மோடிக்கு எதிரான நிலைப்பாடுகளை தேர்தல் பிரச்சாரத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி அவர்களை நேரடியாக விமர்சனம் செய்யவில்லை என்று சொன்னாலும் பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப பார்க்கும்போது மொத்தமாகவே பிரதமர் மோடி அவர்கள் எக்ஸ்போஸ் ஆயிருக்கார். அப்ப நீங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இந்த நிலவரத்தை விட 2 நாளைக்கு முன்னாடி மோடி அவர்களுக்கான எதிர்ப்பு மிக தெளிவாக தெரிகிறது. ஆனால் 19 விட இப்போது 24 அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறும். இதே நிலைதான் இந்தியா முழுவதும் இருப்பதாக நான் அறிகின்றேன். வட மாநிலங்களில் மோடி அவர்கள் இத்தனை முறை பறந்து பறந்து தமிழ்நாட்டுக்கு வருவதும், தென் மாநிலங்களிலே கவனம் செலுத்துவதும் அதை பார்த்தாலே தெரியும். வட மாநிலங்களிலே அவர்களுக்கு ஒரு தெளிவான நிலை, சுலபமான நிலை இல்லை என்பதை புரிந்து கொண்டு தென் மாநிலங்களில் ஏதாவது மாற்ற முடியுமா என்று பார்க்கிறார்கள். இப்போது ஆந்திராவிலே கூட தெலுங்கானாவை போல காங்கிரஸ் பெரிய அளவிலே வரும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது. சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிஜேபியோடு சென்ற காரணத்தினால் எதிர்வாக்குகள் அத்தனையும் காங்கிரசுக்கு வர இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கு ஆந்திராவில், தெலுங்கானாவில் இருக்கிற 3 தான் ஆந்திராவில் இருக்கும். ஸோ தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்கலாம், ஆந்திராவிலேயே அதே நிலைப்பாடு தான் அந்த மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு இருக்கு. தேர்தல் முடிவுக்கு பிறகு ஏடிஎம்கே பாஜகவோடு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்புள்ளதா? இப்ப தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சாதானே தெரிவிப்பாங்க. ஒரு தொகுதி கூட ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் அவங்கள பிஜேபிக்கு இவங்க தெரிவிச்சா இல்லை, தெரிவிக்க அவங்க இல்லை. இப்போ வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவங்க மேடத்தில் அணை கட்டியே தீரும் அப்படின்னு சொல்லி கர்நாடகா இந்தியா கூட்டணி வந்து ஏற்கனவே வந்து
காவிரியில் தண்ணி திறந்த வெளியில தொடர்ந்து நிறைய பேசி வருது இந்திய கூட்டணி. அதுங்க மேகத்தட்டு அலை விவகாரம் என்பது ஒரு அரசியல் விவகாரமாக மாறிப்போம். அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு பேசக்கூடிய ஒரு கருத்தாக அது இருந்து கொண்டு இருக்கிறது. நம்மை பொறுத்தவரை நீதிமன்ற போராட்டம் தான் அதை தீர்த்து வைக்கிறது. ஆனால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய உண்மையை அங்கே ஆட்சியிலே இருப்பவர்களிடத்திலே புரிய வைப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. நம்ம பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு, அதை பண்ணிருக்க வேண்டியதில்லை, பண்ண மாட்டாங்க. நமக்கு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நம்ம உண்மையை புரிய வைக்க வேண்டிய அந்த வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நமக்கு ஆதரவான நிலைப்பாடு இருக்க வாய்ப்பு இருக்கு.